ஹலோ கைஸ், நான் உங்கள் ஃபிர்தோஸ் ஸ்பீச் விலாகர். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு குரங்கின் கதை. என்னவென்றால், குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று ஆதி காலத்தில் முன்னோர்கள் சொல்லி அறிகுறிகளையும் காட்டி சென்றார்கள். அதுபோலத்தான் ஒரு குரங்கு தனிப்பட்ட முறையில் பாதித்து நின்ற பொழுது ஒரு தாயை தேடி அலைந்து கொண்டு சென்றது. அப்பொழுது எந்த ஒரு குரங்கும் அந்த குட்டி குரங்குக்கு ஆறுதல் கூறுவதில்லை. மனமுடைந்து போன அந்த குரங்கு தன்னுடைய தாயை தேடி அலைந்து சென்ற பொழுது தாய் கிடைக்கவில்லை. மற்றொரு குரங்கோடு அரவணைத்து சென்ற பொழுதும் உதாசீனப்படுத்தினர். பின்னர் அந்த குரங்கு தனிமையில் வாடி உலாவி வந்தது. இது ஒரு கதையல்ல, நிஜம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் போலத்தான் விலங்குக்கும் ஏக்கங்களும் மனித அடிப்பான்மை வழிகளும் உள்ளது. முன்னோர்கள் சொன்னார்கள், குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று. அது உண்மைதான். ஏனென்றால், தன்னை தனிமையில் ஏற்படுத்தி கொண்ட அந்த குரங்கு உயிரில்லா ஒரு பொம்மையை தாயாக நினைத்து வாழ தொடங்கியுள்ளது. ஒரு குரங்குக்கே இவ்வாறு கஷ்டம் என்றால், நம் மனிதர்கள் எவ்வளவு சூழ்நிலைகளை தாண்டி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது நம் உள்ளங்களுக்கும் தெரியும். இந்த காணொளி வாயிலாக நான் சொல்வது ஒன்று மட்டுமே. பல இடங்களில் பல சூழ்நிலைகளுக்கு அப்பால் பட்டு ஒரு தாய் பிள்ளையெனில், ஒரு பிள்ளை தாய் இல்லையெனில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சில பேர் வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு பிள்ளைகளை தனிமையில் தவிக்க விட்டு சென்று விடுகிறார்கள். நாம் அனைத்திலும் நாம் பார்க்கிறோம். கண்ணியமிக்க நண்பர்கள், தோழிகள், சகோதரர்களே, ஒரு தாயை இழந்து ஒரு குரங்கு படும் பாடு எவ்வாறு வழிகள் என்பதை நாம் உணர முடிகிறது. அதுபோலத்தான் இந்த உலகத்தில் மனிதராகிய நம்மளும் சில இடங்களை தாயை இழந்து குழந்தைகள் தவிப்பதை நம் கண்ணால் பார்க்க முடிகிறது. தாயில்லா நிலைமை எவ்வாறு கஷ்டம் என்று தாயில்லா உள்ளங்கள், குழந்தைகள் தனிமையில் தவிப்பவர்கள்ட்டை கேளுங்கள். உங்களிடம் நான் கூறுவது ஒன்று மட்டுமே. ஆசைகளுக்கு அப்பால் பட்டு வரக்கூடிய காலங்களில் பிள்ளைகளின் வாழ்க்கையை துளைத்துவிட வேண்டாம் என்று உங்களிடம் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆசைகள் தீரும் வரை அது ஒன்று மட்டுமே. ஆனால் நமக்காக கஷ்டப்படும் பிள்ளைகள், கண்ணீர் சிந்தும் பிள்ளைகள், பல இடங்களில் கண்ணீரால் தவிக்கக்கூடிய தவிப்புகளை நாம் பார்க்க முடிகிறது. சாதாரண ஒரு குரங்குக்கே இவ்வாறு என்றால், மனிதர்கள் நாம் சற்று சிந்தித்து பாருங்கள். அரவணைப்போம். தாயில்லா பிள்ளைகளை தத்தெடுத்து எதிர்காலத்துக்கு அடியெடுத்து வைப்போம். உங்கள் ஆசையை அந்த பிள்ளைகளின் மேல் திணித்து வாழ்க்கையில் பயணிக்க வையுங்கள். உங்கள் ஃபிர்தோஸ் ஸ்பீச் விலாகர்.